ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வமணி யூடியூப் சேனல் வந்து ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். உங்களுடைய ஐஃபோனுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். முதல்ல வந்து ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் 3U டூல்ஸ்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. இந்த டூலை வந்து வச்சுட்டா வந்து உங்களுடைய ஐஃபோனுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை பழைய வெர்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு 3U டூல்ஸில் விண்டோஸ்ன்னு இருக்கும். விண்டோஸில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் exe ஃபைலாக வந்து வரும். டவுன்லோட் ஆகி முடித்த உடனே வந்து அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த 3U டூல்ஸை வந்து வச்சு நீங்கள் எல்லா ஐஃபோன் மாடலுக்குமே வந்து நீங்கள் வந்து ஃபயர்வேர் அப்டேட் அண்ட் பழைய வெர்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் அக்ரின்ற கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. அடுத்து உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். த்ரீ டூல்ஸ் வந்து ஐஃபோன் எல்லாம் ஃபயர்வேர்ஸும் வந்து இருக்கும். இது விண்டோஸ் கம்ப்யூட்டரும் இருக்குது. மேக்புக் யூஸ் பண்ணுறீங்கனாலும் வந்து அதுலேயும் வந்து இருக்குது. இதில் இன்ஸ்டால் டிரைவர்ஸ்னு சொல்லி கொடுத்துங்க. ஆப் ஓப்பன் ஆன உடனே வந்து டிரைவர்ஸ் எல்லா ஐஃபோனுக்கும் ஒரே டிரைவர்ஸ் தான் வந்து இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஒவ்வொரு மொபைலுக்கு ஒவ்வொரு டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஐஃபோனை வந்து பொறுத்த வரையில் வந்து எல்லா மொபைலுக்கும் ஒரே டிரைவர் தான் வந்து. இப்போ டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. டிரைவர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 3U டூல்ஸில் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஜஸ்ட்டு உங்கள் ஐஃபோனை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3U டூல்ஸில் வந்து இதில் வந்துட்டு நீங்கள் ஒரிஜினல் கேபிள் வந்து போடுங்க. எதுவும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னலாக பின் மாதிரி வந்து இதில் லைட்னிங் கேபிள் போடாதீங்க. ஒரே சேஃபான லைட்னிங் கேபிளாக போடுங்க. டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3U டூல்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரீன் அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். இல்லை பழைய வெர்ஷனாக இருந்தால் புது வெர்ஷனாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பேட்டர்ன் வந்து போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து அதில் வந்துட்டு நீங்கள் ஃபயர்வேர் வந்து பிளாஸ் பண்ணுற மூலயமா எடுத்துக்கலாம். இப்போ டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிக்க போகுது. இப்போ டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து உங்களுடைய ஐஃபோனை வந்து பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. யூஎஸ்பி கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆன உடனே வந்து உங்களுடைய பிசியில் வந்து லைட்னிங் கேபிளில் வந்து ஐஃபோன் 14 வரைக்கும் லைட்னிங் கேபிள். இப்போ உங்கள் பிசியில் வந்து
நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இட் மே டேக் சம்டைம்ஸ் ப்ளீஸ் பை கோஆப்ரேட் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்மளோட ஐஃபோனை யூஎஸ்பி கேபிளோட கனெக்ட் பண்ணிக்கிட்டால் டிவைஸ் இஸ் கனெக்டட் வரும். இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரே லைட்டனிங் கேபிள். உங்களுடைய ஐஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதுலேயே உங்களோட சீரியல் நம்பரு இசிஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்மார்ட் ப்ளாஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஃபயர்மேர் உங்கள் மொபைலுக்கு தகுந்தமான ஃபயர்மேர் வந்துடும். இப்போ நீங்கள் இதில் வேறு வெர்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம்னு நினச்சாலும் கூட இதில் கீழே லெஃப்ட் சைடில் ஃபயர்மேர்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபயர்மேர்ஸை வந்து கிளிக் பண்ணி இதில் உங்களுடைய ஐஃபோன்ற செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ஐஃபோன் மாடலை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிற மாடலை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. லேட்டஸ்ட் iOS வந்து அப்டேட் வந்து பண்ணலாம், இல்லைன்னா லோவர் iOS வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அந்த மார்க் பண்ணுறதுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போது உங்களுக்கு தேவையான எல்லா வெர்ஷன்ஸுமே வந்து வந்திருக்கும். உங்களுடைய ஐஃபோனுக்கு தகுந்தமான எல்லா பழைய வெர்ஷன்லேருந்து புது வெர்ஷன் வரைக்கும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஐஃபோனுக்கு வந்து வெர்ஷன் வந்திருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கும். இப்போ நீங்கள் இதில் டவுன்லோடும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் 3U Tools வெப்சைட்டில் போயிட்டு இது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு இம்போர்ட் பண்ணலாம். 3U Toolஸில் ஃபயர்மேர் டவுன்லோட் பண்ணுங்கள். வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணலாம், ஆனால் ஆப்பில் தான் வந்து ப்ளாஸ் பண்ண முடியும். இதுலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு 3U Toolஸ்லேயே வந்து நீங்கள் ப்ளாஸும் பண்ணிக்கலாம். அது ப்ளாஸ் பண்ணுறது வந்து நான் ரெண்டாவது சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ நான் தனியாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தது இம்போர்ட் ஃபைலில் 15 இந்த மாடல்லாம் நான் அந்த ஃபயர்மேரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதிலே வந்து ரிட்டன் யூசர் டேட்டா, அப்புறம் குயிக் ப்ளாஸ் மோடுன்னு இருக்கும், அப்புறம் ஆன்டி ரெக்கவரி ப்ளாஸ் மோடுன்னு இருக்கும், அடுத்து பிக்ஸ் ப்ளாஸ்ன்னு இருக்கும். இது என்னன்னா நீங்கள் யூசர் டேட்டாவோட ப்ளஸ் பண்ண போகிறீங்களா இல்லை குயிக் ப்ளாஸ் மோடு யூசர் டேட்டா எல்லாம் ப்ளஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். அடுத்து ஆன்டி ரெக்கவரி ப்ளஸ் மோடு, உங்களுடைய ஃபைல்ஸ் அண்ட் எல்லாமே ரெக்கவர் பண்ணிவிட்டு ப்ளாஸ் பண்ணுற மாதிரி எதுவும் ப்ளாஸ் பண்ண போகிறேன். இல்லை பிக்ஸ் ப்ளாஸ்னால் ஏதாவது ஒரு மொபைல் ஏதாவது சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருந்தால் அதை பிக்ஸ் ப்ளாஸ்ன்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் குயிக் ப்ளாஸ் மோடில் மட்டும் போட்டால் மட்டும் ஆட்டோ ஆக்டிவேஷன் ஸ்கிப் ஸ்டார்ட்அப்னு சொல்லி இதில் போட வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் ரைட் சைடில் ப்ளாஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபயர்மேர் வந்து உங்களுடைய ஐஃபோனுக்கு வந்து ப்ளாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து 100% வந்து வர வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பாதியிலே வந்து கட் பண்ணிடாதீங்க. 100% வெயிட் பண்ண உடனே வந்து உங்கள் ஐஃபோன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வஞ்சி வெப்சைட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.